ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து நம்மளால் இயர்லி ஒன்ஸாக செய்ய முடியும். ஸோ இப்போவே செஞ்சு பார்த்துருங்க. டேஸ்ட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் முக்கணி பாயசம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பலாப்பழம், வாழைப்பழம், அப்புறம் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாம்பழம் வந்து நல்லா பழுத்திருக்கணும். ஸோ அப்போ தான் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து எங்கள் வீட்டு மரத்திலே பழுத்த மாம்பழம், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. காயாக இருந்தால் வந்து நமக்கு லைட்டாக புளிக்கும், அதனால் வந்து நல்லா பழுத்திருக்கணும். இப்போ வந்து உள்ளே இருக்க சதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அரைக்க வேண்டாம். அரைச்சா வந்து ரொம்ப குழன்னு ஆயிரும். இது வந்து நம்ம வதங்கும் போதே நல்லா குழஞ்சி வந்துடும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பலாப்பழமும் நல்லா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். வாழைப்பழமும் வந்து நல்லா பழுத்திருக்கணும். அதுவும் நல்லா இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாயசத்துக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே கப்பில் வந்து ஈக்குவலாக அளவுக்கு நம்ம ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பாசிப்பருப்பு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தீஞ்சிடக்கூடாது. தீயாமல் வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வந்து நல்லா ஜவ்வரிசி அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ குக்கரில் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்க ஜவ்வரிசி பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் நல்லா 3 விசில் வந்துட்டோம். இப்போ வந்து வெல்லம் இல்லை நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெல்லத்தை வந்து நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸும் வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் போல் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து 3 ஏலக்காய் போல் நான் இடித்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போவே வந்து நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் போல் வேகட்டும். வெந்ததுமே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க வெல்லமும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நீங்கள் மூடி போட்டு இறக்குனீங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பரான டேஸ்டியான முக்கணி பாயசம் ரெடி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.